வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நேற்று ராணிப்பேட்டை மாவட்டம் நெமலி வட்டம் வேடந்தாங்கல் கிராமத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இப்பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் குமுதம் பக்தி ஸ்பெஷல் மற்றும் அரக்கோணம் GRT கோல்டு இணைந்து வழங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இத்திருவிளக்கு பூஜையில் சுமார் 500 பெண் பக்தர்களும் 500 ஆண் பக்தர்களும் கலந்து கொண்டு பக்தியுடன் வழிபட்டார்கள். போரா செய்திகளுக்காக போரா குமார். வணக்கம். எங்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அவங்களும் அந்த நிறுவனமும் நல்ல செழிப்பா இருக்கணும், நம்ம ஆணையமும் செழிப்பா இருக்கணும், நம்மளும் செழிப்பா இருக்கணும்னு வேண்டிக்கோ. திருவிளக்கு ஏற்றலாம். அது திருவிளக்கு கிட்ட சேர்த்தாங்க. எவனோ ஒருத்தர் குத்து விளக்கிட்டு பேர் வச்சுட்டு போயிட்டாங்க. அதுல இருந்து அதை மஞ்சள் அடிச்சு தருவாங்க. இலையில பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் தான் தருவாங்க. ஐயா கொஞ்சம் கொஞ்சம் தாங்க, சரியா? எல்லாருக்கும் வரணும், இத்தனை பேருக்கு வரணும். மஞ்சள் மாதிரிதான் இறைவன் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு நினைச்சு செய்யணும். இருக்காருன்னா இருக்காரு. நடுபாகத்தை காட்டி பூவை கொடு. ஜோதியாய் தோன்றும் உருவமே அருவம். யார் சொல்றது? மணிவாசக பெருமான் சொல்றது. அப்பைக்கு அருளியவனே பற்றி ஓங்கார ரூபனே பற்றி விளக்கினின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர் சாமி. இந்த விளக்கு வழிபாட்டுல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூவை எடுத்து சும்மா லைட்டா தூபத்துல காமிச்சு விநாயகர் போட்டிருக்க பூ. உங்க எல்லாருக்கும் சாமி இங்க 3 உருவமா காட்சி கொடுக்குறாரு. முதல்ல உருவமா முருகப்பெருமான், பின்னாடி நடுபாகத்தை காட்டி பூவை கொடு. வீரமா இருக்கணும். இதுக்கப்புறமா என்ன இருக்கணும்? சிவன் அருள் இருக்கும். சிவாயம். அதுக்கப்புறமா ஒளி உற வைத்தன்னை ஒழிய உண்டாலே அப்படின்னு மகாலட்சுமியை நல்ல திருவிழாக்குரிய நடுபாகத்தில் தாங்கள் வேந்தவர்களே மாட்டாங்க. அழிவத்த பெண் பிள்ளை ஆனந்த சுந்தரி புனையவே புண்ணிய பெற்றார். அப்படி எங்க இருக்கிறான்னா ரீங்காரத்துக்குள்ள இருக்கிறாளாம் அப்படின்னு நினைச்சிட்டு பராசக்தி தேவிய மனசார வேண்டிக்கிட்டு அந்த அழிவத்த பெண் பெண் பிள்ளை நீங்க அப்படியே வச்சிருங்க. ஊற்றி வச்சிருங்க, மணியை வச்சிருங்க, பூ எடுத்துவாங்க. பூ எடுத்துங்க கையில இறைவன் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு நினைச்சு செய்யணும். இருக்காருன்னா இருக்காரு.